ரெண்டே பொருள் யூஸ் பண்ணி ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு அடி கனமான வடச்சட்டிய அடுப்புல 1 நிமிஷம் ஹீட் பண்ணி 1 லிட்டர் பாலை அதுல சேர்த்துக்கணும். சேர்த்து கிண்ட ஆரம்பிக்கணும். இந்த பால்கோவா செய்யறப்ப நான்ஸ்டாப்பா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டுறத நிப்பாட்ட கூடாது. நிப்பாட்டிட்டா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். பால்கோவாங்கிறது நம்ம வீடுகள்ல சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்சமான ஸ்வீட்டா இருக்கும். இந்த ஸ்வீட்டை வெளியில வாங்கினோம்னா மில்க் ஸ்வீட்னு சொல்லிட்டு மேல அலுமினியம் ஃபாயில் கோட் பண்ணி கொடுக்கறாங்க. இது நமக்கு உடம்புக்கு ரொம்ப கெடுதி. அதனால இந்த பால்கோவாவை நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிட்டோம்னா ஆரோக்கியமாவும் இருக்கலாம், டேஸ்டாவும் இருக்கும். பால்கோவா செய்யறதுல கிண்டிக்கிட்டே இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஆனா கிண்டுறத விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிடும். பால்கோவா கிண்டுறதுக்கு 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் ஜீனி எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் ஜீனிய கலந்துக்கணும். கலந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கைவிடாம கிண்டணும். கொஞ்ச நேரத்துல சைட்ல எல்லாம் ஒட்ட ஆரம்பிக்கும். அதெல்லாம் எடுத்து விட்டு கிண்டணும். இப்போ மீதி இருக்க ஜீனியையும் பாலோட கலந்துக்கணும். இப்பயும் கைவிடாம கிண்டணும். பால்கோவா கிண்டுறதுக்கு நான் பசும்பால் எடுத்திருக்கேன். பசும்பாலும் எடுத்துக்கலாம், வெளியிலயும் பால் வாங்கலாம். ஆனா வெளியில வாங்குற பால் அதிக ஃபேட் இருக்கிற பாலா வாங்கிக்கணும். பால்கோவா கிண்டி முடிக்கிறதுக்கு குறைஞ்சது அரை மணி நேரமாவது ஆகும். கைவிடாம கிண்டிட்டே இருக்கணும். இப்போ பால் கொஞ்சம் கெட்டியா இருக்கு. கைவிடாம கிண்டிட்டே இருக்கணும். வீட்ல கிண்டுற இந்த பால்கோவாவை சின்ன குழந்தைங்க எவ்வளவு நாளும் சாப்பிட்டுக்கலாம். ஹெல்தியும் கூட. இப்போ பால் இன்னும் கொஞ்சம் திக்காயிருக்கு. கைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கடைசில பாலோட கலர் சேஞ்ச் ஆகி எல்லோயிஷா மாறிடும். அப்போ தண்ணியும் நல்லா வத்திரும். அந்த ஸ்டேஜ்ல பால்கோவா ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம். இப்ப இன்னும் கிண்டிட்டே இருக்கணும். நம்ம ஊத்துற பால் 3ல் 1 பங்கா மாறிடும். இந்த 1 லிட்டர் பால் எடுக்கிறப்ப நமக்கு 300 கிராம் பால்கோவா கிடைக்கும். இப்போ பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. ஒரு தட்டுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இந்த சுவையான பால்கோவாவை நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.